தமிழ் திரையுலகில் தொடர்ந்து 13 படங்கள் ஹிட் கொடுத்த ஒரே நடிகர். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு மக்களிடமும் தன் ரசிகரிடமும் அதிகம் செல்வாக்கு பெற்ற நடிகர். சமீப காலமாக சமூக அக்கறையோடு தொடர்ந்து தனக்கென்று தனிபாணியை வகுத்துக் கொண்டு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து வரும் நடிகர் யாருன்னு பார்த்தா அது நம்ம விஜய் தாங்க. எத்தனையோ நடிகர்கள் திரையுலகில் மின்னினாலும் பல நடிகைகளால் பார்த்து பார்த்து போராமைப்படும் நடிகராகவும் வலம் வருகிறார் விஜய். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் கவரப்பட்ட விஜய் சமீப காலமாக எந்த இயக்குநரிடம் கதை கேட்டாலும் தன் மகனை அருகில் வைத்துக் கொண்டுதான் கதையை கேட்கிறாராம். தெருக்கு பின் இயக்குனர் அட்டி விஜயிடம் மெர்சல் கதையை சொன்ன போது கூட தனது மகனை அருகில் வைத்துக் கொண்டு கதையை கேட்டது மட்டுமல்லாமல் அவரின் முகபாவங்களை வைத்துதான் மெர்சல் கதையை தேர்வு செய்து நடித்து வருகிறாராம் நம்ம இளைய தளபதி. இந்த படத்திற்கு முதலில் 3 முகம் என்றுதான் பெயர் வைக்க நினைத்துள்ளனர் படக்குழுவினர். ஆனால் பின்னர் தான் மெர்சல் என்ற டைட்டிலை வைத்துள்ளனர். இந்த மெர்சல் டைட்டில் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினருக்கும் மேஜிக் மாதிரி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு மலையாள மொழிகளில் குறிவைத்து இந்த படம் எடுக்கப்படுகிறது. சமந்தா, நித்யா மேனன், காஜல் அகர்வால் என்று கதாநாயகிகளை தேர்வு செய்து நடிக்க வைத்துள்ளனர் படக்குழுவினர். ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தோட இசையையும் தீபாவளிக்கு மெர்சல் படத்தையும் வெளியிட முடிவு செய்துள்ளது படக்குழுவினர். இப்படத்தில் விஜய் மேஜிக் மேன், டாக்டர், விவசாயி என்று 3 கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் மேஜிக் மேனாக வரும் கதாபாத்திரம் குழந்தைகளை கவரும் விதமாக அமைச்சிருக்காங்களாம். எது எப்படியோ வருகின்ற தீபாவளிக்கு வரும் மெர்சல் திரைப்படம் சூப்பர் ஹிட் படமாக அமையும் என்பது மட்டும் உறுதி.